சொல்லுங்க மேம், ஏதாவது அர்ஜென்ட்டா? கிளாஸ் எடுத்துருக்கும் போதே வர சொல்லியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா மேம்? ஆமாம், நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க மேம், என்ன விஷயம்? திலீப், நீங்கள் 9th என்ன மார்க் எடுத்தீங்க? 9th எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை மேம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஓகே, காலேஜில்? அதுவும் ஞாபகம் இல்லை மேம். ரொம்ப ஞாபகம் மருதி வருது. தயிரில் சுகர் கலந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லை மேம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. மார்க்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் நான் நல்லா படிக்கிற பையன்தான் மேம். நல்ல மார்க்ஸ் தான் எடுத்தேன். கார்த்தி, நீங்கள் 9th என்ன மார்க் எடுத்தீங்க? மேம், நான் 9th வந்து 430, காலேஜில் வந்து 9.5 மேம். பிரின்சி, நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் டாப்பரில்? ஆமாம் மேம், 12th நான் தான் ஸ்கூல் டாப்பர். நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது சில பேர் நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க, சில பேர் ஃபெயிலாக இருப்பாங்க, சில பேர் கம்மி மார்க்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல? ஆமாம் மேம், ஸ்கூலில் சில பேர் ஃபெயில் ஆவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில பேர் கம்மி மார்க்ஸே எடுப்பாங்க. அதுலேயும் சில பேர் கரெக்டாக 35 தான் எடுப்பாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க பிரின்சி? கொஞ்சம் பேர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, கொஞ்சம் பேர் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க மேம். அப்போது எல்லாரும் லைஃப்பில் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? எஸ் மேம். நல்லா படித்தவங்களுக்கும் கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கும் லைஃப்பில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல மேம்.